முதலீடுகளுக்காக ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செப்டம்பர் முதல் வாரத்தில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக செப்டம்பர் முதல் வாரத்துல லண்டன் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக செல்ல திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 முறை அரசு முறை பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நாடுகளுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்று வந்துள்ள நிலையில தற்போது மீண்டும் 3வது முறையாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செப்டம்பர் மாத முதல் வாரத்துல 7 to 10 நாட்கள் பயணமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக செல்ல இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக லண்டன் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பயணத்தின் போது லண்டனில் இருக்கக்கூடிய கிங்ஸ் காலேஜ் ஆஃப் லண்டன் ஆகிய இடங்களுக்கு சென்று முதலமைச்சர் உரையாற்ற இருக்கிறார் அப்படிங்கிறதும் தகவலாக இருக்கிறது. அதே போல பல்வேறு இந்த 2 நாடுகள மிக முக்கியமான தொழில் நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டுல முதலீடு செய்வதற்கான அந்த முதலீடு ஈர்ப்பதற்கான திட்டத்தை வைத்திருக்கிறாங்க. ஏற்கனவே 1 trillion அமெரிக்க டாலர் அப்படிங்கிற இலக்கை நிர்ணயித்து தமிழக அரசு பயணித்து வரக்கூடிய நிலையில அண்மையில இரட்டை இலக்கை தமிழக அரசு பொருளாதார வளர்ச்சி விகிதத்துல அடைந்திருக்கிறது. எனவே அதை சஸ்டைன் பண்ணக்கூடிய வகையில அதை தொடர்ச்சியாக அடுத்த வரக்கூடிய ஆண்டுகளிலும் அந்த இரட்டை இலக்கை தக்க வைக்கக்கூடிய நிலையில பயணித்தால் அந்த 1 trillion அப்படிங்கிற அமெரிக்க பொருளாதாரத்தை இலக்கை அடைவதற்கான திட்டத்தை வைத்திருக்கிறாங்க. அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த அரசு முறை பயணமும் இந்த வெளிநாடு பயணமும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லண்டன் மற்றும் ஜெர்மனி ஆகிய பகுதிகளுக்கு முதலமைச்சர் செல்ல இருக்கிறார். அங்கு பல்வேறு தமிழர்கள் அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அதே போல பல்வேறு அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களை ஈர்ப்பதற்காக இந்த பயணம் என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அவரோடு தொழில்துறை அமைச்சரும் செல்வார், அரசு அதிகாரிகளும் செல்வார் அப்படிங்கிறது முதற்கட்ட தகவலா இருக்கிறது. 7 to 10 நாட்கள் வரை அங்கு முதலீடுகள் ஈர்ப்பது செல்வதற்கான ஒரு திட்டம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இம்மாத இறுதியில் தொடங்கி செப்டம்பர் முதல் வாரம் வரை அந்த பயணம் இருக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோனிஷா. அபினேஷ், இந்த முதலீடுகளை ஈர்ப்பதற்கான இந்த பயணத்தில் எந்தெந்த துறைகள் எல்லாம் அதிக அளவு லாபம் பெற வாய்ப்பு இருக்கிறது? குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்க்ளூசிவா இந்த கடந்த 4 ஆண்டுகள்ல அனைத்து செக்டாரும் தான் தொழில்துறை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. குறிப்பா ஐடி நிறுவனம், அதே போல எனர்ஜி நிறுவனம், அதாவது கிரீன் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் வாகனம் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனம், கார் உற்பத்தி நிறுவனம், அதே போல ஃபுட்வேர் நிறுவனம் உள்ளிட்ட துறைகள்லாம் கடந்த 4 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள்ல தங்களுடைய நிறுவனங்களை தொடங்கியிருக்காங்க. அதே போல உலக முதலீட்டாளர் மாநாடு கடந்த ஆண்டு நடைபெற்ற போதும் கூட அதிக அளவுல இங்க முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது, பல்வேறு வெளிநாடு முதலீடுகள். அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் இங்க செல்லக்கூடிய நிலையில அங்க இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள், குறிப்பா இந்த கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனம், செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனம், அதே போல இந்த அண்மையில இந்த செமிகண்டக்டர் சொல்லக்கூடிய குறைவு கடத்தி சொல்லக்கூடிய அந்த சிப் போர்டு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அதிக அளவுல உலகம் முழுவதும் தேவை இருக்கிறது. அந்த நிறுவனங்கள் தொடர்பாக இந்த முதலீடுகள்ல திட்டமிட்டிருக்கிறாங்க. எனவே பல்வேறு செக்டார்களை உள்ளடக்கிய ஒரு முதலீடை ஈர்ப்பதற்காக தமிழக அரசு திட்டம் வைத்திருக்கக்கூடிய நிலையில இந்த துறைகள்லாம் முதலீடை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். மோனிஷா. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ்.